ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா புது சீரிஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பைத்தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் பைத்தான் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ, பைத்தான் ஃபார் எத்திக்கல் ஹேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம பைத்தான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம ஏன் ஹேக் வித் ரோஹித் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ப்ரோக்ராமிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட்லேயும் சொல்லியிருப்போம். ஸோ எல்லாத்தோட பேசிக்ஸ் நீங்கள் கற்றுக்கணும், ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம சேனலே முதல்ல சொல்லியிருக்கோம், விண்டோஸ் பேசிக்ஸ், லினக்ஸ் பேசிக்ஸ், அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்லாம் ஒன்று வீடியோஸ் போடுவோம், ஓகேங்களா? நெட்வொர்க்கிங்க்கு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நெட்வொர்க்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, அதை பற்றிலாம் போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு லேப் செட்டப், ஸோ கால்நெக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, விஎம்வேர், விர்ச்சுவல் பாக்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் விண்டோஸ் டபிள்யூஎஸ்எல் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாம் போட்டிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இந்த லேப் செட்டப் போய் பாருங்கள், எல்லாமே அதுலேயே இருக்குது. அதுக்கப்புறம் சில சிடிஎஃப் கேம்ஸும் போட்டிருப்போம். ஓவர் த வார் கேம்ஸில் பேண்டிட்னு ஒரு சிடிஎஃப் கேம். ஸோ இது நீங்கள் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லினக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிடும். அதுக்கப்புறம் மேக் ஓஎஸ்னா என்ன, இதுக்கும் விண்டோஸ்க்கும் என்ன செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ எனக்கு ஐஓடி ரொம்ப பிடிக்கும், அதனால சரி இதையும் போடலாம் அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா? ஸோ நீங்கள் எத்திக்கல் ஹேக்கராக இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தோட கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறது ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபண்டமெண்டல்ஸாக தெரியணும், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபியூச்சரில் ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. ஸோ ஃபுல் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் காம்பினேஷன் பண்ணி தான் ப்ரோக்ராம் ரைட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு ஹார்ட்வேர் பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு பென் டெஸ்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ ஒரு பேசிக்காக ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐஓடி பென் டெஸ்டிங் ஒரு பிளேஸ் கொண்டு வரும், ஓகேங்களா? ஸோ ஃபுல்லி ஃபோக்கஸ் ஆன் எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் அதர் ஸ்டெப்ஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங்கில் நம்ம சியும் சொல்லி தருவோம், சி, பைத்தான், ஜாவா. ஸோ ஜாவாவில் ஒரு 6 to 7 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ பைத்தான் இன்னைக்கு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடும், பார்த்தீங்களா? பைத்தான் டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஜாய்ஸ்டிக் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட காலேஜ் லைஃப். ஸோ இதையும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் வாட்ச் பண்ணி பாருங்கள், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஸ்டடி இல்லாமல் மற்றதெல்லாம் நம்ம காலேஜ் அதர் ஃபேஸ் ஆஃப் மை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒய்ஃபை ஹேக்கிங்னா என்ன, உண்மையிலேயே பண்ண முடியுமா, இப்போ கரண்ட்டாக இருக்கிற இல்லை அதான் பாசிபிளா அப்படின்ற மாதிரி இதுலேயும் போட்டிருப்போம். ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங், ஸோ பக் பவுண்டினா என்ன, பக் பவுண்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் 2025 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாமே இப்போ ரெடி பண்ணியிருக்கேன், வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பழைய சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் கொண்டு வந்தீங்க, அதே மாதிரி இந்த சேனலை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்ட்ரோ கொடுக்குன்னு நினச்சேன். அப்புறம் பக் பவுண்டி பிஓசி, ஓகேங்களா? ஸோ இது மோஸ்ட்லி வாய்ஸ் இருக்காது, ஆனால் அதில் ஹாய் படி, ஒரு பக் பவுண்டி அண்டர் ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய பிஓசிஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற பவுண்டிஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, இதில் இருக்கிற பவுண்டிஸ் வாங்கலை. ஸோ இந்த பக்கை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டாலர்ஸ் பவுண்டி கிடைக்கும். ஸோ இட் இஸ் ஒர்த் ஆஃப் தட் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருப்போம், ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நீங்கள் பிஓசினே போடலாம் ப்ரோ அப்படின்னா நிறைய பேர் ரீச் ஆகும், ஓகேங்களா? ஸோ இட் இஸ் த ஒர்த் ஆஃப் அமௌண்ட் அப்படின்னு போட்டோம்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே இட் இஸ் அ ஒர்த் ஆஃப் அமௌண்ட் தான் போட்டிருப்போம். இது நான் வாங்கலை. ஸோ இது எல்லாமே ஆனால் ரியல் பக்ஸ் தான், ஓகேங்களா? இதுக்கு பக் பவுண்டி ப்ரோக்ராம் கன்வெர்ட் பண்ணியிருந்தா எனக்கு $1 பவுண்டி கிடைச்சிருக்கும். அதுதான் இப்படி போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ என்கிட்ட இது மாதிரி நிறைய பிஓசிஸ் இருக்குது, உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் என் கூகுள் பக் பவுண்டி ப்ரோக்ராமே ஒன்று வச்சுருக்கேன், அது ஒரு நாள் பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ அதில் என்ன ரிப்போர்ட் பண்ணேன், அண்ட் தென் கூகுள் பக் பவுண்டி ப்ரோக்ராம் என் பக் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் வேர்ஷன் இஷ்யூன்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் வருஷனில் இந்த வல்னரபிலிட்டி இருக்குது, ஆனால் அடுத்த வருஷன் நாங்கள் பேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது இட் இஸ் அ ட்ரூ தான், ஓகேங்களா? ஸோ அடுத்த வருஷனில் அது சால்வ் ஆகிடுச்சு. ஆனாலுமே எனக்கு கால் ஆஃப் ஃபேம் பவுண்டி எதுவுமே கொடுக்கல. ஸோ ஏன்னா இது அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை. அண்ட் தென் இது மறுபடியும் நம்ம என்னால் இது பண்ண முடியல, ஏன்னா புது வருஷனில் பேட்ச் பண்ணனால அது மேற்கொண்டு போக முடியல. ஆனால் அது இஷ்யூ இருந்தது, ஓகேங்களா? அந்த பழைய வேர்ஷன்லையோ இதுலையோ இந்த கூகுள் குரோம், ஓகேங்களா? ஸோ நியூ அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தா இட்ஸ் நாட் ஒர்க்கிங், ஓகேங்களா? ஸோ நம்மளோட அன்லக்கியா என்னன்னு தெரியல. ஸோ ரிப்போர்ட் பண்ணி 10 நாளே ஒரு அப்டேட் வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த பக்குமே பேட்ச் பண்ணிட்டுக்கிறாங்க, ஓகே. ஸோ நோ இஷ்யூஸ். ஆனால் அந்த பக் இருந்தது, நான் ரிப்போர்ட் பண்ணி என் ட்ராக் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, அது இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பைத்தான் சீரிஸாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பைத்தான் இஸ் குட் ஃபார் எத்திக்கல் ஹேக்கிங் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ பைத்தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ கம்பேர்ட் டு அதர் லாங்குவேஜ் லைக் ஜாவா, சி, ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான் பார்த்து இருக்கோம். ஸோ ஜாவாவில் என்ன இருந்தது, பைத்தான் என்ன இருக்குது, ஓகேங்களா? ஸோ எப்பவுமே நான் சொல்கிறது என்னன்னா, ஒரு லாங்குவேஜ் நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பைத்தான் இருந்தாலும் சரி, ஜாவா இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஃபஸ்ட் சூஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ நான் எடுத்த உடனே படிச்சது என்னன்னா பைத்தான் தான், ஓகேங்களா? ஸோ பைத்தான் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணேன். பைத்தான் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே வேரியபிள்ஸ் இருக்கும், டேட்டா டைப்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், கேஸ்டிங், ஸ்ட்ரிங்ஸ், பூலியன் ஆப்ரேஷன், இங்கே பாருங்க. ஸோ இதுவே நான் ஜாவாக்கு பண்ணாலும் சேம் தான் இருக்கும். ஸோ சேம் நேம்ஸ் தான், பட் சின்டாக்ஸ் அண்ட் சிமெண்டிக்ஸ் மட்டும் தான் மாறும். ஸோ அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்க முதற்கொண்டு, ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், சிஸ்டம் அவுட் பிரிண்ட் அலவல்னு கொடுத்துருக்காங்க. இதே பைத்தானில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அலவல்னு கொடுத்துருப்பாங்க.
ஸோ பைத்தான் இஸ் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் தென் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பிகினர்ஸ்க்கு வந்து. ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ், ஸோ இட் மே பி பைத்தான், சி ஆர் ஜாவா, ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணிட்ட அப்புறம் மற்றதையும் கற்றுக்கோங்க. ஸோ மற்ற ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க, லைக் பிஹெச்பி, சி, சி ப்ளஸ் ப்ளஸ், சி ஆஷ், இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்களா. ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் அதர் சைட்ஸ், ஓகேங்களா. ஸோ நீங்கள் எத்திக்கல் ஹேக்கராக இருக்கீங்க, நம்ம வந்து ப்ரோக்ராமிங் சைடு வந்து ஏன் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ இது கற்றுக்கும், ஓகேங்களா, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அட் டைமில் வந்து ஒரு மூவ் ஆன் மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து நீங்களே ஓன் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ல ரைட் பண்ணலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஓகேங்களா. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் தான் தேவை. ஸோ நம்ம சேனலில் வந்து அதை பற்றி போடலாமா வேணாமான்னு தெரில. ஸோ போட்டால் எந்த அளவுக்கு யூடியூப் ரேட் பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ முடிஞ்ச அளவுக்கு போட பார்க்குறேன். அப்படிலாம் வந்து நம்ம கிட்டப் ப்ராஜெக்ட்ஸில் எடிடைம் வந்து அப்டேட்லேயே இருக்கும், ஓகேங்களா. ஸோ நம்ம கிட்டப்போட லிங்க் வந்து நம்ம பயோலே சேனலோட இதுலேயே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே போயிட்டு, ஸோ நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு, ஸோ அபவுட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து டெலகிராம் இருக்குது, டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிட்டப், லிங்க்டின். ஸோ லிங்க்டின்ல வந்து போய் ஆக்டிவாக இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் வந்து மெசேஜ் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கூகுள் பக் பவுண்டி ப்ரோக்ராம் டேக் பற்றிலாம் போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு பிஓசி பற்றி போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நல்லாவே வந்து ஒரு கிடைச்சிருந்தது, ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ப்ரொஃபைல் இதுதான். ஸோ பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த கூகுள் பக் பவுண்டி ப்ரோக்ராம். 1 இயர் எகோ வந்து நான் போட்ட பக் வந்து ஃபர்ஸ்ட் ட்ராக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டேஞ்சரான பக்கு, ஸோ ரொம்ப இம்பேக்ட் இருக்கிற பக்கு P1 பக்காக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் ஸோ ஒரு 2 months ஒர்க் பண்ணேன், ஓகேங்களா. ஸோ கூகுளுக்காக வந்து அவங்க பேட்ச் பண்ணிட்டாங்கிற சென்ஸ் புது வெர்ஷனில் அப்டேட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து அவங்க பவுண்டி கொடுக்க முடியாது, ஆல் ஆஃப் எம்மும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்து நான் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது பற்றி தான் தெரியும். இதுக்கு நான் இந்த மாதிரி வந்து நிறைய பிஓசிஸ் இது மாதிரிலாம் நான் பேஸ் பண்ணுவேன், ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதிலே வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஐடி வந்து பர்சனல் ஐடி தான். ஸோ டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஆனால் கிட்டப் பார்த்தீங்கன்னா, கிட்டப்பில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஐஓடி, பைத்தான் ஹேக்கிங் ஸ்கிரிப்ட்ஸ், அதுக்கப்புறம் பேசிக் ஃபயர்ஃபாக்ஸ், ஸோ இது எல்லாமே நான் அப்டேட் பண்ண எல்லாமே இது வந்து என் ஓன் ப்ராஜெக்ட்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணது தான். ஸோ ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பேசிக்காக ஆன்லைன் ரெஃபர் பண்ணுவோம். ஸோ சில கஸ்டமைசேஷன்லாம் நான் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா. ஸோ ஐஓடிக்கு வந்து எல்லாமே வந்து ஆன்லைனில் இருக்குது. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறது தான் வந்து கோடை, ஓகேங்களா. ஸோ எல்லா லைப்ரரிஸுமே எல்லா கோடிங்ஸுமே அவங்களே கொடுத்துருவாங்க. அது நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நம்ம வந்து இது பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ ஐஓடி பொறுத்த வரைக்கும் இதுதான். அதுக்கப்புறம் பைத்தான் பேசிக் யூஸ்னா வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் இதில் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஆனால் வந்து இன்னும் வந்து இது பண்ணும், ஓகேங்களா. ஸோ நெட் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் வாட்ஸ்அப் ஷெட்யூல் பண்ணுறது, எப்போ சென்ட் பண்ணணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோ டவுன்லோட் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ யூடியூப் வீடியோ மோஸ்ட்லி தேர்ட் பார்ட்டி தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் வந்து சும்மா நான் பைத்தான் லேர்ன் பண்ணிக்கும் போது இதெல்லாம் பண்ணது, ஓகேங்க, இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஜிஐ பேஸ்ட் டூலில் வெறும் கமாண்ட் லைன் பேஸ்ட் டூல் தான், உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் ஒர்க் பண்ணுறது தான், ஓகேங்களா. ஸோ ஜிஐ பேஸ்ட் நீங்கள் பண்ணலாம். ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அவுட்புட் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு லோ, எப்படி சொல்கிறது, ஒரு ஈஸியாகவும் கோட் கம்மியாகவும் பண்ணுறதுக்காக பண்ணேன். ஸோ ஜிஐயில் பண்ணலாம், ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நீங்கள் ரைட் பண்ணி பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யூ, ஓகே. ஸோ பைத்தான் ஹேக்கிங் ஸ்கிரிப்ட்ஸை பார்க்கலையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப் ஸ்கேனர், அப்புறம் மேக் சேஞ்சர், அதுக்கப்புறம் கீலாகர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இன்னும் வந்து நான் நிறைய வந்து பைத்தான் கோட் ரெடி பண்ணி பார்க்குறேன், ஓகேங்களா. நெட்வொர்க் ஸ்கேனரு, அதுக்கப்புறம் வந்து வெப் டெஸ்டிங் டூல்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணலான்னு பார்க்குறேன், ஓகேங்களா. ஸோ நம்ம கிட்டப்பில் வந்து போடுறோம். இப்போ தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண, ஓகேங்களா. ஸோ சீக்கிரமே உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் வந்துடும். சரி, ஓகே, நம்ம பைத்தானுக்குள்ளே போயிடலாமா. ஸோ எல்லா இன்ட்ரோ கொடுத்துட்டோம். ஸோ நம்ம பேசிக்காக வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி நம்ம இன்ட்ரோ கொடுப்போம், நம்மளை பற்றி யார், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. ஸோ நம்ம எல்லா வீடியோமே வாட்ச் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போவோம், தமிழில் வந்து சொல்லி தருவோம். அதுதான் நம்மளோட அட்வான்டேஜ், ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். ஓகே கைஸ், நம்ம பைத்தான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன் வந்து நம்ம பைத்தான் வந்து எத்திக்கல் ஹேக்கிங் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிடுறேன். ஸோ பைத்தானில் வந்து நிறைய மாடியூல்ஸ் இருக்குங்க. ஸோ இன்பில்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து ரைட் பண்ணி வச்சிருக்காங்க, டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய மாடியூல்ஸ் வந்து. ஸோ நம்ம ஒரு வைஃபை ஸ்கேன் பண்ணுறதாகட்டும், இல்லைனா வந்து சிலக்ட் நெட்வொர்க் ஸ்கேனிங் டூல்ஸு, அதுக்கப்புறம் ஓஎஸ் ஃபங்க்ஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸும் மாடியூல்ஸும் பேக்கேஜஸும் வந்து நிறைய பேர் ரைட் பண்ணி வச்சிருக்கனால ஈஸியாக இம்போர்ட் பண்ணுறது இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஆனால் நிறைய இருக்குது, ஓகேங்களா. நிறைய வந்து பைத்தான் அளவுக்கு வந்து இல்லை.
ஸோ நிறைய மாடியூல்ஸ் இருக்கிறதுனால பைத்தன் வந்து எத்திக்கல் ஹேக்கிங் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ரீசன். அண்ட் தென் இது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஹேக்கிங் ஸ்கிரிப்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பைத்தான் ஃபார் எத்திக்கல் ஹேக்கிங், பிளாக் ஹேட் பைத்தான் அப்படிலாம் வந்து போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் பைத்தான் இஸ் அ பாப்புலர் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் வந்து பைத்தான் கேன் யூஸ் இட் டு யூஸ் ஆன் த சர்வர் டு கிரியேட் வெப் அப்ளிகேஷன்ஸ். எஸ். ஸோ இதில் நிறைய இருக்குது. பைத்தான்லேயே ஃப்ளாஸ்க்கெல்லாம் இருக்குது, டேட்டா பேஸ் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு, கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. ஸோ பைத்தான்லேயே நிறைய ஆப்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ யூஸிங் ஸோ ஐ திங்க் ஸோ குவியா சம்திங். ஓகேங்களா? ஸோ பைத்தானில் நீங்கள் ஆப் ரெடி பண்ணி அண்ட் தென் அதை வந்து கம்பைல் பண்ணி ஜாவா கோடா சம்திங் மாற்றத்துக்கு வந்து அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இன்னும் தெரியாது. ஓகேங்களா? ஸோ பைத்தான் வந்து வச்சு என்ன வேணால் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா வந்து பைத்தான் டெவலப்பர் இல்லைனா ஸோ டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து ஸோ பைத்தான் இஸ் ஆல்சோ குட். பட் ஸோ செக்யூராக இருக்கணும் அப்படின்னா வந்து ஜாவா ப்ரிஃபர் பண்ணுவாங்க மோஸ்ட்லி, ஜாவா டெவலப்பர்ஸ் அந்த மாதிரி வந்து. ஸோ அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு எது நல்லா வருதோ நீங்கள் அதில் போகலாம். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஆன் ஒரு ஓன் விஷ். உங்களுக்கு எது எல்லாம் பிடிக்குமோ அதிலே வந்து ஒன்று ஸ்ட்ராங் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒன்று ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், மற்றது ஈஸியாக ஷிஃப்ட் ஆக முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுப்பாங்க, இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து இன்பில்ட்டாக இருக்கும் பைத்தானில். சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பிரிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சம்மோர். ஓகேங்களா? நம்ம பார்க்கும்போது தெரியும். ஸோ நம்ம இப்போ வந்து ஜாவா வீடியோ தான் போட்டிருக்கோம். நம்ம பைத்தான் டெஸ்ட் பண்ணி வந்து 2 months ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன் என்னோட நாலேஜ். ஸோ நான் வந்து சம் ஃபீச்சர்ஸ்லாம் மறந்துட்டுனா இல்லை வந்து எனக்கு ஒன்றும் டெச்லேயே இருக்கா அப்படின்னு நானே டெஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அதே உங்களுக்கும் படித்து பார்த்து ட்ரைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஹேக் வித் ரோஹித். ஸோ நானும் வந்து உங்க கூட லேர்ன் பண்ண போகிறேன். ஸோ ரெடி கைஸ், உள்ள போயிடலாமா? ஓகே. ஸோ பைத்தான் ஒர்க் பண்ணால் வந்து என்ன ப்ரோ ஐடி யூஸ் பண்ணுறது, ஸோ விச் இஸ் ஒன் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த அனகொண்டா, ஜூபிட்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது. நம்மளுக்கு என்னென்னா வந்து விஎஸ் கோடே போதுங்க. ஸோ இதில் வேணால் ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் விஎஸ் கோடில் ஜஸ்ட் வந்து பைத்தானில் எக்ஸ்டென்ஷன் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் எனஃப் குட் ஃபார் மீ. உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி எப்படி சொல்கிறது, அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே ட்ரை இட் யுவர் செல்ஃப்னு இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் போய் ரன் பண்ணலாம். ஆனால் வந்து இது கொஞ்சம் பார்க்க அன்ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நோட் பேட் மாதிரி இருக்குது. ஸோ எப்பயுமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு ஐடி தான் வேணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன வந்து எங்கே நான் எதாவது ரைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரிண்ட்ன்றதை வந்து என்னன்னு காட்டும். ஸோ பிரிண்ட் என்ன பண்ணும், அதை எப்படி ரைட் பண்ணியிருக்காங்க, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்னென்ன இருக்குது, அண்ட் தென் இன்னும் நம்ம பிரிண்ட்டை பற்றி லேர்ன் பண்ணால் ஸோ அது மேலே வச்சோன்னே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இன்பில்ட்டாக நிறைய அதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன எரஸ் பண்ணுறீங்களோ அதிலே வந்துடும். பாருங்க, இதில் வார்னிங்ஸ் காட்டாதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ விஎஸ் கோட் ஏற்றிக்கோங்க. விஎஸ் கோட் ஏற்றிட்டு பைத்தான் எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டமில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறது நீங்களே பார்த்து கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் ஈஸி டாஸ்க். ஓகேங்களா? ஸோ நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ எடுத்த உடனே எல்லாருமே கொடுக்குறது என்னன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட். ஸோ ஏன்னா வந்து ஒரு மிஷினுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் பார்த்தீங்களா, லைக் ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே வந்து ஹலோ வேர்ல்டு தான் சொல்லிட்டு வருவாங்க முதல்ல. ஸோ வெல்கம் டு, அப்புறம் ஹலோ வேர்ல்டு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரன் பண்ண அப்படின்னா வந்து இட் வில் கிவ் ஹலோ வேர்ல்டு. ஓகேங்களா? ஸோ இதுவே நீங்கள் ஜாவாவில் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து system.out.printன்னு போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன் பைத்தான். ஓகேங்களா? ஸோ இன் பைத்தானில் இது ஓகே. ஸோ பைத்தானில் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி இல்லையா? ஸோ ஜாவாக்கு தான் வந்து டபுள் ஸ்லேஷ் கமெண்ட்ஸு. பைத்தானுக்கு நான் லேர்ன் பண்ணிக்குமா? பைத்தானில் கமெண்ட்ஸ், பைத்தானில் வந்து ஆஷ். ஓகேங்களா? ஸோ லிட்டில் பிட் கன்ஃபியூசிங். ஏன்னா வந்து நம்ம ஜாவா வீடியோஸ் போட்டிருக்கோம், அதில் வந்து டபுள் ஸ்லேஷ் தான் வந்து கமெண்ட்ஸ்க்கு, மல்டிலைன் கமெண்ட்ஸ்க்கு /* அந்த மாதிரி வந்து சம்திங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது நோ ப்ராப்ளம். உங்களுக்கு ஒர்க் பண்ணால் வந்து அந்த ஃப்ளோ வந்துடும். ஓகேங்களா? ஸோ தப்பு பண்ணுறதுன்றது நார்மல் தான். ஓகே. அப்போ வந்து நம்ம ஆஷ்னு கொடுக்கணும். ஓகே, ஆஷ். ஸோ ஆஷ்னா வந்து இங்கே கமெண்ட்ஸ் பைத்தான். ஓகேங்களா? ஸோ இன் பைத்தான் print is used to print hello world. Python print is used to print statement. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் கம்பேரிட்டிவ் ஸ்டடி கூட பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பைத்தானில் இருக்குது, சீலில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஃபுல்லி ஃபோக்கஸ் ஆன் இது மட்டும் போப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்படியே போயிருந்தா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே.
ஸோ எல்லா ப்ரோக்ராம்லேயும் எடுத்தோடனே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஓகே, இது வந்து ஓகே ப்ரோ. அப்புறம் பைத்தானில் ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, டேட்டாபேஸ் ஹேண்ட்லிங், இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இன்ட்ரோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, ஏன்னா கோடிங் சால்வ் பண்ணுறதுக்கு போனாலும் கொஞ்சம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்படியே பேசினே போயிருந்தா நீங்களும் உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அப்புறம் பைத்தான்னா என்ன, இட் இஸ் எ பாப்புலர் லாங்குவேஜ். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், மேத்தமெட்டிக்ஸ், சிஸ்டம் ஸ்கிரிப்டிங் தாங்க மெயின் ஹேக்கிங்கில் வந்து. ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் பார்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேஷ் ஸ்கிரிப்டிங் இதெல்லாம் வந்து எல்லாமே ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். ஆனால் வி கேன் ஏபிள் டு டூ யூசிங் த பைத்தான். ஓகேங்களா? ஸோ பேஷ் ஸ்கிரிப்டிங் நீங்கள் பண்ணலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. பைத்தான்னா என்ன, வாட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம கெட் ஸ்டார்டருக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அப்புறம் பைத்தான் வந்து உங்கள் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு பைத்தான் வெர்ஷன். ஸோ இட்ஸ் ஈஸி டாஸ்க். ஸோ நான் உங்களுக்கு ரன் பண்ணியே காட்டுறேன். என் சிஸ்டமில் பைத்தான் இருக்கா இல்லை நீங்களே பார்த்துக்கோங்க. பைத்தான் மைனஸ் வெர்ஷன் கொடுத்தா அப்படின்னா வந்து இட் வில் ஷோ த கரண்ட் வெர்ஷன். பார்த்தீங்களா? பைத்தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இதே நீங்கள் பைத்தானுக்கு பார்த்தீங்கன்னா வந்து யூ கேன் ஏபிள் டு ரன் பைத்தான் இன் த ஓன். ஓகேங்களா? ஸோ பைத்தான் பேசிக்கலாக நான் இன்டர்பிரட்டர். ஸோ லைன் பை லைன் வந்து செக் பண்ணி அவுட் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ எவ்ரி லைன் இட் வில் எக்ஸிக்யூட் அண்ட் தென் இட் வில் கிவ் லைன் இன்டர்பிரட்டர். இப்போ என்ன பண்ணுறேன், பிரிண்ட் அலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறதுனா வந்து இட் வில் கிவ் அலோ வேர்ல்ட் இந்த நெக்ஸ்ட் லைன். ஓகேங்களா? ஸோ இது கீழே நம்ம கொடுத்தோம். ஓகே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க, சாரி. பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து இது இம்பார்ட்டன்ஸ். ஸோ எத்தனை லைனை நீங்கள் கொடுத்துக்கலாம். இது எண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எதாவது கொடுக்கணும். கொடுத்த உடனே வந்து இது எண்ட் ஆகிடும். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான். இப்போ பிரிண்ட் அலோ வேர்ல்டுன்னு கொடுத்து நான் வந்து அந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணனால வெயிட் பண்ணி இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா ஒரே லைன் நம்ம கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ லைன் பை லைன் இப்போ x is equal to yன்னு கொடுக்குறேன். ஓகே, x is equal to 5க்கு yன்னு கொடுத்துருக்கேன். ஸோ x is equal to 5, y is equal to 10, next print x plus y. ஓகே, it will give 15. ஸோ இதுவே நீங்கள் வந்து சிஆ ஜாவா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இங்கே இன்ட் எக்ஸ்ன்னு கொடுப்பீங்க. ஸோ அந்த வேரியபிளுக்கு வந்து முன்னாடி டிக்ளேர் பண்ணிருப்பீங்க, இது இன்டீஜரு இல்லை இது ஃப்ளோட்டு இல்லை இது ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுப்பீங்க. ஆனால் பைத்தானில் வந்து நீங்கள் கொடுக்கறத வச்சு அதை அசியூம் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 5ன்னு கொடுத்தோன்னே இன்டீஜராக மாற்றிக்கும். ஸோ 10 வந்து பேசிக்கலாக இன்டீஜர் தான். ஸோ இப்போ பாருங்க, இப்போ வந்து நேம் இஸ் ஈக்குவல் டு ரோஹித்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பிரிண்ட் நேம்னு கொடுத்தா இட் வில் கிவ் ரோஹித். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து ரோஹித்னு வந்து ஸ்ட்ரிங் அதை புரிஞ்சுக்கிச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் நேம் இஸ் ஈக்குவல் டு ஸோ சிங்கிள் கோர்ஸில் மாற்றுறேன். ஸோ ஜாவாவில் வந்து ஸ்ட்ரிங்குக்கு வந்து டபுள் கோர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், மற்றது எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஆனால் வந்து பைத்தான் அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ வி கேன் ஏபிள் டு டூ சிங்கிள் கோர்ஸில் பிரிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, இப்போ நம்ம ட்ரிபிள் கோர்ஸில் பிரிண்ட் பண்ண முடியுமா? எஸ் வி கேன். ஸோ இப்போ ட்ரிபிள் கோர்ஸ் கொடுத்துட்டேன். வி கேன் ஏபிள் டு ஆல்சோ பிரிண்ட் திஸ் கோட். ஸோ பிரிண்ட் நேம் கொடுத்தா இட் வில் கிவ் ரோஹித். பார்த்தீங்களா? ஸோ சிங்கிள் கோட்ஸும் ஒர்க் ஆகும், டபுள் கோட்ஸும் ஒர்க் ஆகும், ட்ரிபிள் கோட்ஸுமே இட் வில் ஒர்க். அண்ட் இதில் ட்ரிபிள் கோட்ஸை சிங்கிளாக கொடுத்துட்டுனா இதே வந்து நம்ம டபுளாக கொடுக்கலாம். 2 3 அண்ட் தென் 1 2 3. இப்போ நான் பிரிண்ட் பண்ண அப்படின்னா வந்து இட் வில் கிவ் ரோஹித். பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து வேரியபிள்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, கற்றுக்கோங்க, நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? ஸோ நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா வந்து உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே வி கேன் ஏபிள் டு பர்ஃபார்ம் தி ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்படியும் கற்றுக்கலாம். ஸோ பெஸ்ட் இதுதான் ஐடி தான் அவங்க. ஏன்னா வந்து நீங்கள் பிகினராக இப்போ நான் வந்து எனக்கு தெரியும், நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது உங்களுக்கு நிறைய எரர்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் இன்புட்னு ஒரு எரர் வந்துச்சு. ஸோ இந்த எரர் எப்படி சால்வ் பண்ண முடியலன்னா அந்த ஐடியிலே வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் சொல்ல எப்படி சால்வ் பண்ணலாம் அந்த மாதிரிலாம். ஸோ அஸ் எ பிகினர் கோ வித் ஐடிஸ். ஓகேங்களா? இட் வில் யூஸ்ஃபுல் இன் மெனி அதர் பிளேசஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஓகே, ஸோ பைத்தான் வெர்ஷன் பார்த்துட்டோம், பைத்தானில் ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம், 4-5 கோடும் போட்டோம். ஓகேங்களா? அப்புறம் பைத்தான் ஃபைல் எப்படி ரன் பண்ண சொல்லியிருக்காங்க, பைத்தான் அலோ வேர்ல்ட்.py. ஸோ இது எப்படி ரன் பண்ணுறது பார்ப்போமா? ஸோ இப்போ வந்து இந்த அலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் தான் இது. பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து விஎஸ் கோடில் இன்பில்ட் டெர்மினல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இட் வில் வியூ பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து basic.py இந்த ஃபைல் நேம் வந்து basic.py தான். இது நான் இப்போ ரன் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பைத்தான் ஃபைல் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்திருக்கும் ஆஸ் அ பிகினராக. ஓகேங்களா? ஸோ பைத்தான் basic.py. ஸோ டிபெண்ட் ஆன் வெர்ஷன். ஓகேங்களா? ஸோ உங்கள் இந்த ஃபைல் வந்து
நார்மல் பைத்தான்லேயே வந்து ரன் பண்ணும். நார்மல் பைத்தான் சென்ஸ் உங்கள் சிஸ்டமில் இன்பில்ட்டாக இருக்கிறதா ரன் பண்ணும். ஸோ இல்லைனா வந்து சில டைம்ஸ் வந்து உங்களுக்கு பைத்தான் வந்து ஒரு எரர் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் புது வெர்ஷன் Python 3 basic.py கொடுக்கலாம். ஸோ புது வெர்ஷன் கொடுத்தாலே பழைய வெர்ஷன் எடுத்துக்கும். ஸோ இந்த சென்ஸ் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அந்த வெர்ஷன் பட்டில வெர்ஷன்லாம் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் அந்த வெர்ஷன் கொடுத்து நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னு நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எரர்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைல் வந்து இந்த வெர்ஷனில் ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து அதை கற்றுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ எரர் வரும்போது தான் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ Python 3 basic.py போட ரன் ஆகும். ஆர்எல்ஸ் இப்போ Python 2 கொடுத்தாலும் இட் வில் ரன். ஏன்னா வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே இதில் சாரி எந்தில் வந்து அந்த Python 2 வந்து இல்லை, Python 3 மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ Python 2 நீங்கள் வேணும் அப்படின்னா வந்து இன்ஸ்டால் பண்ண உங்கள் சிஸ்டம்க்கு வந்து. ஓகேங்களா? அப்படி இல்லை என்னோட மாற்றணும். இப்போ வந்து Python 3.12.5 இருக்குது. இது வந்து நான் 2க்கு மாற்றிட்டு அப்படி வந்து இட் வில் ஒர்க். ஓகேங்களா? அதுக்கு முதல்ல நான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்களா? ஸோ நார்மலாக வந்து இட் வில் ஸோ நார்மலாக கொடுத்தீங்கன்னா வந்து உங்கள் சிஸ்டமோட இன்பில்ட் பைத்தான் அதை எடுத்துக்கும். ஓகேங்களா? இதே நீங்கள் Python 2 Python 3 கொடுக்கும்போது Python 3 இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இட் வில் ரன். ஸோ நான் Python 2 கொடுக்கும்போது Python 2 வந்து இந்த இதில் கான்ஃபிகர் பண்ணல சென்ஸ் இங்கே வந்து இங்கே பாருங்கள், இந்த ஐடி பாருங்கள் 3.12 இருக்குது. அப்போ நான் வந்து டூல் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா வந்து 2க்கு வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுன்னா இட் வில் ரன் அண்ட் ஒர்க். ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்காக நீங்கள் லேர்ன் பண்ணும்போதே உங்களுக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி சொல்லித்தரலாம் நோ இஷ்யூஸ். அதுக்கு தான் நம்ம வந்து ஆக்ட் வித் இருக்கோம். உங்களுக்கு வந்து பிகினர்லேருந்து எல்லாமே கைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி விஷயம் தான். ஆனால் அந்த குட்டி குட்டி விஷயம்லாம் எனக்கு சொல்லித்தரதுக்கு ஃபர்ஸ்ட்ல யாருமே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஐ எம் அன் செல்ஃப் ஸ்டடி பர்சன். நானே வந்து என்னை ரெடி பண்ணிக்கணும்னு சொல்லலாம். ஸோ நம்ம கதையை பற்றி தெரியணும் அப்படின்னா வந்து ஒய் யூடியூப் சேனல் பேன் மீ அப்படின்ற யூடியூப் வீடியோ ஃபுல்லாக போய் பாருங்கள். அப்போ வந்து நம்ம ஸ்டோரி ஃபுல்லாக தெரியும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, இது சொல்லிட்டீங்க எப்படி Python ரன் பண்ண சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் அலோ வேர்ல்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதை பிரிண்ட் பண்ண அலோ வேர்ல்டுன்னு வரும். இது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். ஓகே, இம்போர்ட் சிஸ்டம் பிரிண்ட் சிஸ்டம் வெர்ஷன். ஓகேங்களா? ஸோ பைத்தானில் வெர்ஷன் டு செக் த பைத்தன் வெர்ஷன் ஆஃப் எடிட்டர் யூ கேன் ஃபைண்ட் இம்போர்ட்டிங் சிஸ் மாடியூல். பார்த்தீங்களா? ஸோ இப்போ ஒரு வெர்ஷன் செக் பண்ணுறதுக்கு சிஸ்ன்ற ஒரு மாடியூல் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் நம்ம கொடுத்தது எத்தனை மாடியூல்ஸ், நிறைய மாடியூல்ஸ் இருக்குது பைத்தானில். ஜஸ்ட் நீங்கள் இம்போர்ட்னு அந்த பர்டிகுலர் மாடியூல் நேம் கொடுத்தீங்கன்னா வந்து we can able to use all the features in the particular மாடியூல். ஓகேங்களா? இந்த மாடியூல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வெர்ஷன் செக் பண்ணுறது இருக்கும், நிறைய இது இருக்கும். இன்பில்ட்டாக வந்து இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ சிஸ்ன்றது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அது இது பண்ணணும். ஸோ இல்லை சிஸ்ன்றதுலாம் இன்பில்ட்டாக இருக்கும், சிலலாம் இன்பில்ட்டாக இருக்காது. அதெல்லாம் வந்து we can able to இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ என்னன்னா பிப் இன்ஸ்டால் கொடுத்துட்டு இப்போ சிஸ்ன்றது இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், பிப் இன்ஸ்டால் சிஸ்ன்னு கொடுத்தா வந்து இட் வில் இன்ஸ்டால். ஓகேங்களா? ஸோ சிலது வந்து அதே பேர் தான் இருக்கும், சிலதுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். The version that satisfies requirements is. ஸோ இது ஆல்ரெடி இருக்கு நம்ம லேப்டாப்ல வந்து. ஓகேங்களா? ஸோ இந்த ஐடியில் வந்து ஆல்ரெடி சிஸ்ன்றது இருக்கா இல்லையா, சிஸ் இஸ் நாட் ஆக்சஸ்ட் பை. ஓகே ஓகே. ஸோ இது ஏன் வந்து டேஷ் வருது அப்படின்னா வந்து இந்த சிஸ்ன்றது நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுது. ஸோ சிஸ் டாட் வெர்ஷன் தானே பார்த்தோம். எஸ், சிஸ் டாட் வெர்ஷன். ஸோ நம்ம ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த மாடியூல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்னா வந்து அதை கால் பண்ணும் சிஸ் டாட். பார்த்தீங்களா? டாட்டுக்கு அப்புறம் என்னென்னலாம் வரும் அப்படின்றதுல இங்கே போட்டிருக்கு. ஆர்குமெண்ட்ஸ், பேஸு, ப்ரிஃபிக்ஸு, அதுக்கப்புறம் நம்ம தேர்ந்தா வேர்ஷனா, வின்றது லாஸ்ட்டில் இங்கே பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க வேர்ஷன். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்களா இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா வந்து இந்த ஐடியோட உங்களுக்கு வேர்ஷன் வரும். பார்த்தீங்களா? 3.12.15 நம்ம பைத்தானோட இது. அதுக்கப்புறம் எம்எஸ்சி 64 பிட் ஏஎம்டி. ஓகே, லேப்டாப்போட வந்துருச்சா? ஸோ குட், சூப்பர். நீங்கள் சொன்ன மாதிரி இட் வில் கிவ் ஆல் த இன்ஃபர்மேஷன். The editor will be used to in the entire tutorial to demonstrate. Okay, இது இல்லை, தப்பாக படிச்சிட்டேன். To check the Python version of the editor you can find by importing. ஓகே, நம்ம எடிட்டர் தாங்க. நம்ம எடிட்டரோட வெர்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு சின்னதாக ஒரு கோட் ரைட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சிஸ்க்குள்ள. பார்த்தீங்களா? built-in functions, types, exception and other objects. This module provides direct access to all built-in interface for Python. For example, built-in. ஸோ பைத்தானில் முக்கியமாக ஒன்று என்னன்னா built-in functions. ஓகேங்களா? பில்டினாக வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். சரி, ஓகே ப்ரோ, இந்த பில்டின் ஃபங்க்ஷன்லாம் எங்கே போய் கற்றுக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து பைத்தான்லேயே வந்து ஒரு எப்படி சொல்கிறது,
பைத்தானுக்கான ஒரு ஓன் வெப்சைட் இருக்கு ஓகேங்களா. ஸோ பைத்தான் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா வந்து முதல்ல இதுதான் நீங்கள் கற்றுக்கணும். ஸோ பேசிக்ஸ்லாம் வந்து அப்பார்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் இதான் கற்றுக்கணும் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பைத்தானோட ஒரிஜினல் டாக்குமெண்டேஷன். ஓகே, இதுதான் வந்து அந்த ஒரிஜினல் டாக்குமெண்டேஷன் docs.python.org ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் போய் கற்றுக்கணும் ஓகேங்களா. ஆக்சுவலி இதுதான் வந்து பைத்தானோட மெயின் வெப்சைட்னே சொல்லலாம். இதில் வந்து நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுனா என்ன அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பார்த்தல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு இன்பில்ட்டான மாடியூல் தான் ஓகேங்களா. பிரிண்ட்டு, பவரு, ப்ராப்பர்ட்டி, ஆப்ஜெக்ட்டு, அப்புறம் அப்ஸ்ட்ராக்ஷன், எடிட்டர், அண்ட் டெக்ஸ்ட்டு. ஸோ இது எல்லாம் புது புதுசாக இருக்கு. ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய லூப்பிங்க்கு, இந்த கேமுக்கெல்லாம் யூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த ரேஞ்சு சம்திங் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நிறைய யூசேஜ் இருக்கு ஓகேங்களா. டப்பிள், ஜிப்பு, அன்ஜிப்பு இந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ ஓகே ப்ரோ, இதெல்லாம் இருக்கு. இதை பற்றிலாம் ஒன்றும் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஏபிஎஸ் என்ன தெரியாதுன்னா இங்கே போய் ஏபிஎஸ் தானே படிச்சுக்கலாம். ரிட்டர்ன்ஸ்ல அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் நம்பர். அப்போ ஏபிஎஸ்னா அப்சல்யூட், அந்த அக்யூரேட் சொல்லுவாங்க. அக்யூரேட் வேல்யூ எனக்கு வேணும். இப்போ வந்து எக்ஸ் வந்து 10.5 இருக்கு, ஒய் வந்து 10 இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எனக்கு அக்யூரேட்டா ஒரு வேல்யூ கொடு அப்படின்னா வந்து இட் வில் கிவ் அக்யூரேட்லி. எனக்கு எப்படின்னா எனக்கு அக்யூரேட் கரெக்டாக இருக்கும்ப்பா, எனக்கு அப்சல்யூட்டா அது இதுப்பா வேணும் அப்படின்னா வந்து அப்சல்யூட் வேல்யூ வேணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆல்னா என்ன, அதுக்கப்புறம் எனினா என்ன, ஆஸ்கினா என்ன, பின்னா என்ன. ஸோ பார்த்தீங்களா, ஒன்றுக்கும் எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க, ரன் பண்ணி காட்டியிருப்பாங்க. பின் 3னா என்ன, பின் பைனரி. ஸோ இது பின் ஸ்டாண்ட் ஃபார் பைனரி. ஸோ இந்த பைனரி நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது, நெகட்டிவ்ல கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு இன்பில்ட்டா ஓகேங்களா. ஸோ யூ கேன் ஏபிள் டு லேர்ன் திஸ் மச். ஸோ நிறைய வந்து ஓப்பன்ஸாக இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா. ஸோ இந்த டாக்ஸ்ன்றது மாதிரி docs.python.org. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பைத்தான் எதாவது கற்றுக்கணும் அப்படின்னா வந்து இதிலே கொடுங்க ஓகேங்களா. ஸோ பைத்தான்ல மாடியூல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைத்தான் மாடியூல்ஸ். ஸோ மாடியூல்ஸ், ஸோ இன்பில்ட்டா இருக்கிற மாடியூல்ஸ் எல்லாமே இதில் காட்டுமா இல்லை வேற இதில்? ஸோ இதுலேயும் வந்து இன்பில்ட் நிறைய மாடியூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை பர்டிகுலராக ஒரு மாடியூல் பற்றி கற்றுக்கணும்னு வச்சுக்கலாம். பைத்தானில் PYNPUT. ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான மாடியூல். இதுதான் இது வந்து அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனா பைன்புட். ஸோ இது வந்து டெவலப் பண்ணவங்களே ரேட் பண்ணி வச்சிருக்காங்க பைன்புட்ன்றது. ஸோ இது வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த கீ லாகர் இந்த கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து நம்ம கீபோர்டையும் மவுஸும் இம்போர்ட் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து இந்த பைன்புட்ன்றது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாடியூல் நம்ம இம்போர்ட் பண்ணுறது மூலமாக என்ன நம்மளுக்கு கிடைக்கும், கீபோர்டு நம்ம இது பண்ணிக்கலாம், கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், மவுஸ் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அதுக்கான யூஸு. ஸோ நீங்கள் இனிமேல் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் பைன்புட் இம்போர்ட் மவுஸ் கீபோர்ட். நீங்கள் டைரெக்டாக வந்து இம்போர்ட் பைன்புட்னு கொடுத்தாலே எல்லாமே இதாகிடும். இல்லை எனக்கு பர்டிகுலராக இந்த பைன்புட்லேருந்து எனக்கு மவுஸ் கீபோர்ட் வேணும் அப்படின்னா வந்து ஃப்ரம் யூஸ் பண்ணும் ஓகேங்களா. ஸோ நம்ம போக போக நம்ம வந்து நிறைய ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கற்றுப்பீங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ இப்போதைக்கு இந்த பேர் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பைத்தானில் வந்து பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எங்கே போய் பார்க்கணும், அந்த அது எங்கே லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ docs.python.org ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க கூகுளில் போயிட்டு பைத்தான் பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் போட்டிங்கன்னா நம்ம பைத்தான் டாக்குமெண்ட், இந்த பைத்தான் லோகோ சிம்பிள் போட்டு வரும். இதுதான் வந்து அந்த ஒரிஜினல் வெப்சைட். இதில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஆர் எல்ஸ் யூ கேன் யூஸ் ChatGPT ஆல்சோ ஓகேங்களா. ChatGPTல இப்போ எல்லாமே வருது இன்பில்ட்டாக, நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜின் சொல்லிட்டு இருப்போம். ஸோ ஒரு ப்ராம்ப்ட் நீங்கள் எப்படி வந்து அந்த ஏஐ போடுற மாதிரி கேட்கணும், ஸோ எந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் கொடுத்தா இட் வில் கிவ் அவுட்புட் அப்படின்னு சொல்ல போறீங்க. என்ன ப்ரோ டெக்ஸ்ட் கொடுத்தா வரப்போது அவுட்புட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அக்யூரேட்டா ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு கையா கொடுக்கணும் அப்படின்னா வந்து யூ வில் யூஸ் சம் ப்ராம்ப்ட்ஸ் ஓகேங்களா. ஏஐ வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணால் நீங்கள் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணணும். அதை வந்து ஒரு எப்படி சொல்றது, அதுக்கு புரியற லாங்குவேஜாக சூப்பராக பேசுங்க அப்படின்னா வந்து இட் வில் கிவ் சம் ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் கண்டென்ட். அந்த மாதிரி வந்து இட் வில் கிவ் ஓகேங்களா. ஸோ ஆல்வேஸ் கோ வித் தட் அப்படி சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம ஆக்டிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும் நம்ம கற்றுக்கலாம் ஓகேங்களா. ஆனால் நம்மளுக்கு வந்து டெக்னாலஜி பற்றி நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஏஐனா என்ன, ஐஓடினா என்ன, அதுக்கப்புறம் கிளவுட்னா என்ன, கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அப்புறம் ஒரு சர்வர்னா என்ன, நெட்ஒர்க்னா என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அது நீங்கள் சைபர் சிட்டிக்குள்ளே இது வந்து ரொம்ப வேஸ்டான ஏரியா. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கில் வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் பார்க்கலாம் ஓகேங்களா. ஆனால் அமௌண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வராதிங்க. இந்த ஃபீல்டு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். ஒன்லி மணி மைண்டடாக வந்தால் இங்கே வந்து சர்வை பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும், நான் வந்து ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற பர்பஸ்க்கு வந்தீங்கன்னா வந்து இட் இஸ் அ குட் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப்
அண்ட் தென் ஏர்ன் மச் அமௌண்ட் ஆஃப் பவுண்டீஸ். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கிறீங்களோ அதெல்லாம் பக் பவுண்டியில் அப்ளை பண்ணி யூ கேன் ஏர்ன் மோர் பவுண்டீஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம ரீசெண்டாக வாட்ஸ்அப் பக் பற்றி போட்டிருப்போம். அந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ரிசர்ச்சர் ஒரே பக்கில் they will give $3 lakh as a bounty. ஸோ பார்த்துக்கோங்க, $3 lakh. ஸோ எவ்வளோனா 3 crores சம்திங் ஃபார் ஒன் பவுண்டி, ஒன் பக். அந்த ரிவார்ட் அமௌண்ட் பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு மாதிரி. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்கில் மணியை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், மணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையிலுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இருக்கோம், உங்களை வந்து விட்டுற மாட்டோம், கைட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ சிஸ்டமோட வெர்ஷன் எப்படி பார்க்கணும் அந்த மாதிரி. இப்போ நான் வந்து மற்றவங்க மாதிரி வந்து இம்போர்ட் எது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதை ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி பண்ணணும், இம்போர்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அப்புறம் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அது எங்கே கற்றுக்கணும், எங்கே லேர்ன் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம அதிலே பார்த்துருப்போம், பிரிண்ட் அலோவல்டு, அதுக்கப்புறம் அலோவல் எக்ஸிட். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு 40 minutes போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி கைஸ், உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசினா மன்னிச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து எப்படின்னா லேர்னிங் தான். ஸோ ஜஸ்ட் எடுத்தோடனே வாட் இஸ் வாட் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் வந்து தூங்கிடுவீங்க. ஸோ சொல்லப்போனால் நானுமே வந்து முதல்ல அப்படி தான் தூங்கிட்டேன். ஸோ அப்படி இருக்காதுங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு திரு நான் பேசினேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ஒர்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஜாலியாக வந்து மியூசிக் கேட்டு பைத்தன் சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிச்ச மாதிரி மாற்றி வைக்கலாம் அந்த என்விரான்மெண்ட்டை. ஸோ இட் வில் பி குட். ஓகே, நீங்கள் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ முதல்ல வந்து உங்களுக்கு டே 1 டாஸ்க் என்னன்னா வந்து ஐடி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ VS Code இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ நான் போகிறதுக்குள்ள VS Code ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நான் வீடியோ சொல்லும் போதே நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா எனக்கு தெரியாது, ஆனால் ஒர்க் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் படித்தா நான் படித்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து நான் பைத்தனை பற்றி சொல்லியிருப்பேன், பைத்தன் எத்திக்கல் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன், நம்ம சேனலோட இன்ட்ரோ பற்றி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோ நம்ம சின்டாக்ஸ்னா என்ன, கமெண்ட்ஸ்னா என்ன டெய்லியும் பார்ப்போம். ஒன்றும் அர்ஜென்ட்டில் வி வில் லேர்ன். எப்படி சொல்கிறது, பொறுமையாக கற்றுக்கலாம், அந்த நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ லேர்ன் லிட்டில் அண்ட் தென் க்ரோ மோர், அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஐடி செட் பண்ணி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி அண்ட் தென் பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்து வைங்க. நம்ம அடுத்த கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ பை கைஸ்.